3 நாட்களில் 5வது முறையாக இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது. புதன்கிழமை 2வது முறையாக இஸ்ரேல் மீது ஏமன் 2 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் பல இடங்களில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் பங்கர்களுக்குள் தஞ்சமடைந்துள்ளனர். பென்குரியன் விமான நிலையம் 2வது முறையாக ஒரே நாளில் முடக்கப்பட்டுள்ளது. வான் எல்லையும் மூடப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு ஜெருசலத்திற்கு மேற்கேயுள்ள முக்கிய இஸ்ரேலிய ராணுவ தளத்தை குறிவைத்து பாலஸ்தீன் 2 மிசைல்ஸ்களை செலுத்தி தாக்கியதாக ஏமன் படைகள் அறிவித்துள்ளன. இதனால் ஜெருசலம் எனப்படும் அல்குட்ஸ், சாக்கடன் உள்ளிட்ட பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்துள்ளன. ஒரே நாளில் 2வது முறையாக நடுவானில் பல துண்டுகளாக பிரிந்து சென்று தாக்கும் கிளஸ்டர் ஏவுகணைகளை ஏமன் பயன்படுத்தியுள்ளது. இவற்றை இடைமறிக்க முடியாமல் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் திணறியுள்ளன. எனினும் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் தரையில் ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் இருந்தால் உடனடியாக போலீசுக்கு தெரிவிக்குமாறு இஸ்ரேலியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் பூமியில் பள்ளம் ஏற்பட்ட புகைப்படத்தை ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அது ஒரு வீட்டின் பின்புறம் இருந்த பகுதி என்றும் அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹியா சாரி இது குறித்து கூறும்போது தங்களது தாக்குதலின் நோக்கம் நிறைவேறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காசா மக்களுக்கு எதிரான கிரிமினல் பட்டினி போருக்கு எதிரான தங்களது பதில் நடவடிக்கை இது என்றும் அவர் வரையறுத்துள்ளார். இதேபோல ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் தங்களது இலக்கை அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஏமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி என்றும் விளக்கப்பட்டுள்ளது. இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளை கொண்டாட ஏமன் தயாராகி வரும் நிலையில் அவரது போதனைகளில் ஒன்றான ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க அவர்களுடன் இணைந்து நிற்க வேண்டும் என்ற கொள்கையை ஏமன் செயல்படுத்தி வருவதாக யஹியா சாரி குறிப்பிட்டுள்ளார்.